இனி நம்ம சில இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வந்து நாம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரிக் என்னன்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க ஆன்சர் என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமாங்க. அதுக்கு முன்னாடி ஹலோ டெக் படீஸ், வெல்கம் டு ரிஷி டெக் மீடியா. இனி வீடியோல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் நாம பார்க்க போறோம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக் நம்மள மோட்டிவேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம சீக்கிரமா 1K ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 235 இருக்கும். இந்த வீடியோ பாக்குறவங்க எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. சீக்கிரம் 1K ரீச் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நிறைய மெசேஜஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்போம் வாட்ஸ்அப்பில். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் பேஜுக்கு போங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் மெசேஜஸ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு கரெக்டாக காட்டும். அடுத்த ட்ரிக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ரெக்கார்ட் ஆப்ஷன் அனுப்பும் போது அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும், அதாவது டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே டெலிட் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கலாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் காட்டும். அதை டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிடும். அதாவது நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறீங்க. அதே மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒன் ஆப்ஷன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்ன நடக்குன்னா உங்களோட அந்த வாய்ஸை ஒரே வாட்டி தான் கேட்க முடியும். அதுக்கு மேலே கேட்க முடியாது. அடுத்த ட்ரிக் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படி என்னதான் ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது வீடியோ கால் யூஸ் பண்ணுவீங்கன்னா வீடியோ கால் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா, அந்த வீடியோ கால் அந்த பேஜ் இப்போ வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆரோ சிம்பிள், அதை ப்ரெஸ் பண்ணினா போதும் உங்களால் வீடியோ வந்து அதாவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் வீடியோ காலில். ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன ட்ரிக்னா, நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுவேன். அதாவது உங்கள் மொபைலில் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை ஆன் பண்ணி வச்சுட்டு காதில் வைங்க. என்ன நடக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.